ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவலில் இட்லி செய்ய போகிறேங்க. அவலில் இட்லியா? இட்லி மட்டும் இல்லைங்க, இட்லி மஞ்சூரியன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். இது வீட்டு குட்டீஸ்க்கு, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவலை எடுத்து ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து அவல் வந்து நான் ஒரு பெரிய மீடியம் சைஸ் கப் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறதில் ஃபில் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ 1/2 கப் ரவையும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து தயிரும் எடுத்துக்கணுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வேறு எதுவும் இல்லை, தேவைப்படாதுங்க. ஸோ இது அவலும் இந்த ரவை தயிர் இது 3 தான் நம்ம இட்லி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சமான ரெசிபியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரவையும் தயிரும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது தனியாக அது தனியாக ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ரவை அந்த தயிரில் நல்லா ஊறி வருங்க. அது போக அங்கே வந்து அவளையும் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் என்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்குள்ளே இது ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொடி யூஸ் பண்ணுறேன்னா வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க, அப்புறம் சாம்பார் மிளகாத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கடைசியாக வந்து ஒரிகனோ பவுடர் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் இல்லைன்னா ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா இந்த அளவு கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஊற வச்ச அவல் அளவு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கனால இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா தாங்க, அதை நடுவில் கீறி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அவல் அளவு ஜாஸ்தியாக இருக்கனால இந்த பொடி அளவெல்லாம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட அவல் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வீட்டு குட்டீஸ்க்கு காரம் அவ்வளோவா பிடிக்காதுன்னா இது 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தனித்தனியாக எடுத்து வச்சதை இப்போ அந்த தயிரும் ரவியோனும் சேர்த்து அந்த அவளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நானே வீடியோ எடுக்கிறனால அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லத்தையும் கலந்து வச்சதுக்கப்புறமா இது மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நான் எடுத்து வச்ச உப்பு அளவு இதோட தான் ஆட் பண்ணுறேன். நான் எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கப் அளவுக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட்டு வந்து கரெக்டாக இருந்ததுங்க. நான் இது கூட எந்த சால்ட்டும் ஆட் பண்ணல அதுக்கப்புறம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடுங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக பண்ணி நம்ம வடை தட்டுவோம் பார்த்திங்களா, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மினி இட்லி மாதிரியே ஆகிடுங்க. இதை குட்டீஸ் பார்த்திங்கன்னா மினி இட்லின்னு தான் நினைப்பாங்க. அவள்னா கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. பட் இப்படி செஞ்சு கொடுத்தா அம்மா மினி இட்லியான்னு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னாங்க, அடிக்கடி செய்யுமான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தான் உங்களுக்கும் நான் இதை காமிக்கிறேன். ஸோ குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அல்லது டிஃபன் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் கீழ் தட்டும் மேல் தட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரியே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து வைங்க. அப்போ தான் சீக்கிரம் பாயில் ஆகும். இது எவ்வளோ நேரம் பாயில் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகணுங்க. ஸோ 10 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் அதை எப்படி தாளிக்கங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நல்லா 10 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு தான் நம்ம திரும்பவும் போட்டு அந்த பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் கீழே இருக்கிற தட்டையும் வச்சுட்டு மேலே இருக்கிற தட்டையும் வச்சுட்டேங்க இப்போது. ஸோ இந்த போஹா இட்லி பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பண்ணுற மினி இட்லி பொடி இட்லி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குட்டீஸ்க்கு இந்த மினி இட்லி பொடி இட்லினா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, டெய்லியும் சாம்பார் இட்லி கொடுக்குறத விட. ஸோ இந்த போஹா இட்லி எங்கள் வீட்டு குட்டீஸ் இட்லின்னு தான் நினச்சி சாப்பிட்டாங்க. நான் இப்போ வரைக்கும் அதை ரிவீல் பண்ணவே இல்லை அது போஹா இட்லின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகி வந்துருச்சுங்க ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் கீறி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, தட் மீன்ஸ் நறுக்கி வச்சுருந்தேன் ஒரே பச்சை மிளகா தாங்க, அது குண்டாக இருக்கிறனால உங்களுக்கு அது நாளாக தெரியுது. ஸோ 2 பச்சை மிளகா தான் அப்படி நான் இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் வணக்கினதுக்கப்புறம் அந்த எல்லா பொடியும் ஆட் பண்ணுங்க. வரமிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், அப்புறம் மறக்காமல் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அவல் மினி இட்லி, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒரிகனோவும்
கொத்தமல்லி புதினாவும் தலையும் போட்டு எடுத்திங்கன்னா சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து செம்மையாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி கார அளவு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் குட்டி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அளவுக்கு தகுந்த மாதிரி காரத்தை மட்டும் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த எல்லா அவல் இட்லியும் நான் உங்களுக்கு இதில் எடுத்து போட்டு காட்டுறேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வேணும்னா உங்களுக்கு ஒரு நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா ஓரியோகனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் மசாலா மினி இட்லி மாதிரி இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. மேலே நெய் நான் தட்டில் வச்சு ஊற்றி காமிச்சேன், ஊற்றி கொடுத்தேன். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுவீங்க. நான் சொன்ன ரெசிபியெல்லாம் மறக்காமல் விடாமல் இதே அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை நான் சும்மா பேரளவுக்கு சொல்லிங்க, நிஜமாலுமே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.